நேத்து நைட் எங்க போயிருந்தீங்க? நைட்டு தூங்குறதுக்கும் ரூமுக்கு வரல. காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது காணோம். நைட் வந்தேன்டி, நீ தூங்கிட்டு இருந்தியா? சரி எதுக்கும் டிஸ்டர்ப் பண்ணு நான் படுத்துட்டேன். அப்ப காலையில அதான் நீ எந்திரிக்க முன்னாடியே நான் எந்திரிச்சு நியூஸ் பேப்பர் வாங்க போயிட்டேன். அப்புறம் எப்படி பார்த்துருப்பேன்? நீங்க பேப்பர் வாங்கிட்டு வரும்போது கூட நான் பார்க்கலையே. மனோ பார்த்தால? நானா? ஆமாம்மா, நீதான் பார்த்த. ஆமாத்த, நான் தான் பார்த்தேன். அப்பா பேப்பர் வாங்க போனாரு. நடத்துங்க. அப்பா என்னப்பா? அட விடுமா, அரசியல சகஜம், நீ போ. மனோ இங்க கொஞ்சம் வா. இதோ வரத்த. அத்தை, சொல்லுமா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க, போயிட்டு வரட்டுங்களா? பாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. அத்தை ப்ளீஸ் அத்தை, அவங்களாம் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தை, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இருந்தாலும் பரவாயில்லம்மா, வேண்டாம். இப்ப எதுக்கு அவளை போவேனான்னு சொல்ற? உட்காருங்கப்பா. அதான் சேஃப்னு சொல்றால, போயிட்டு வரட்டும்டி. நீ போயிட்டு வாமா. இப்படி செல்லம் கொடுக்கறனால தான் அவ கெட்டு போறா. அட விடுடி, போட்டோம். அதாம்மா, உங்க அப்பா சொல்லிட்டார்ல, நீ போ. அதான் அப்பாவே சொல்லிட்டாரேம்மா. நான் உனக்கு அத்தை தான், அவர் அப்பா இல்ல. நீ போமா, போ. அப்பா சொல்லிட்டார்ல, போ. நீ போமா, போ. அத்தை, இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பாரு, நான் உனக்கு அத்தை, அவர் அப்பா. என்னால அம்மான்னு கூப்பிடுவேமா நீ? ஐயோ, அதுதான் விஷயமா? இப்ப என்ன, நான் உங்களை அம்மான்னு கூப்பிடணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் சொன்னு கூப்பிட தேவையில்ல. ஐயோ அத்தை, நான் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நீங்க எனக்கு அம்மா தான். இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, நீங்க தான் என்னோட அம்மா, இவர் தான் என்னோட அப்பா, போதுங்களா? ஒண்ணு வேணாம், இப்போ நான் சொல்லிதான் கூப்பிடுறேன். இல்ல பாரு, அம்மா 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 செல்லம்மா இல்ல.